பூஜாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவருக்ஷாய நமதாம் காமதேனவே. சத்குரு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மகாராஜ். எல்லாம் அல்ல நம் குருநாதர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளோட ஆசீர்வாதம் முழுமையாக நாம் எல்லோரும் பெறுவோம். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மடாலயத்தில் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு வருகிறது. நிறைய பூஜைகள், நிறைய சேவை எல்லாமே இருந்து கொண்டு வருகிறது. அதில் முக்கியமாக நிறைய விஷயத்தை பற்றி உங்ககிட்ட இந்த யூடியூப் வழியில் சொல்லி கொண்டு வருகிறோம். இது எதுக்கு இந்த யூடியூப் வழியில் சொல்கிறோன்னா, உங்களுக்கு வழங்கணும். நம்ம வாழ்க்கையை பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் காதின் வழியால் கேட்டுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் மாற்ற வேண்டும். காதின் வழியில் யாருக்கிட்ட இருந்து கேட்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நல்ல விஷயங்கள் பிரம்ம ஞான பிரம்ம உபதேசங்கள், முக்திக்காக வழிகள், நிறைய திவ்ய ரகசியங்கள் எல்லாம் ஒரு நல்ல குரு கிட்ட இருந்து கேட்க வேண்டும். அப்படி கேட்டால் தான் வாழ்க்கையில் தெளிவு வரும். எல்லாருக்கிட்ட இருந்து நம்ம எல்லா விஷயங்களும் கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில் தெளிவு வராது. சங்கடங்கள் தான் அதிகமாக வரும். மூட நம்பிக்கை, கஷ்டங்கள், கவலைகள், குழப்பம். ஏன்னா ஒவ்வொரு ஆளுக சங்கடத்தையும் மற்றவரை குழப்பத்துக்காகத்தான் இருப்பார்கள். அதன் நல்ல விஷயங்களை நல்ல குரு கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் வழியில நம்ம வாழ்க்கையை தரத்தை மாற்ற வேண்டும். ஆத்மீகத்தில் மேல்மை அடைய வேண்டும். இன்று நாம் எல்லாரும் ருத்ராத்தை பற்றி, ருத்ராட்சம், உங்க எல்லாருக்கும் ருத்ராட்சம் தெரியும். ருத்ராட்சத்தை பற்றி பேச போறேன். எல்லாரும் கழுத்தில் பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம் தொங்கும். சிலவங்க கையிலலாம் போட்டிருப்பாங்க ருத்ராட்சம். சமீபத்தில் சிலவங்களை பார்த்து காலில் வேற ருத்ராட்சம் போட்டு சுத்திட்டு இருக்கிறார்கள். அப்போ ருத்ராட்சம் என்ன, யாரு போடணும் அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி செய்வோம். ருத்ரா ஆக்ஷம்னு சொல்லும் பொழுது சிவபிரம்மனோட ஞான கண் என்றே சொல்லுவோம். ருத்ராட்சம் யாரு போடலாம்? ருத்ராட்சம் எல்லாரும் போடலாம். பிள்ளைகள், ஆண்கள், பெண்கள் எல்லாரும் ருத்ராட்சம் போடலாம். அதுக்கு எந்த விதமான விதிமுறைகள் கிடையாது. ஆனால் ருத்ராட்சத்தை கடையில இருந்து வாங்கி நீங்க போடக்கூடாது. ருத்ராட்சம் முடிந்தால் உங்க குரு அவர் உங்களுக்கு கொடுக்கணும். அவர் கொடுத்து நீங்க போட்டா அதன் பலன் அதிகம் அதிகம். அப்ப ருத்ராட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு முகத்திலிருந்து 1000 முகம் வைக்கும் போய்கொண்டே இருக்கும். அப்ப எல்லா செலவங்க என்ன செய்யணும், ஒரு முகம் போட்டிருப்பாங்க, 2 முகம் போட்டிருப்பாங்க, சிலவங்க 7 முகம் போட்டிருப்பாங்க, 12 முகம் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒன்னுல இருந்து மற்ற முகங்கள் எதுவும் போடக்கூடாது. பூஜையில வைக்கலாம். அப்ப நாமளே எத்தனை முகம் போடணும்? 5 முகம் போடலாம், 6 முகம் போடலாம். 5 முகம் 6 முகம் பொதுவாக ஆண்கள் பெண்கள் எல்லாரும் போடலாம். குரு கிட்ட இருந்து அந்த ருத்ராட்சம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சில கழுத்துல ருத்ராட்ச மாலை போட்டிருப்பாங்க, கையில போட்டிருப்பாங்க, இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா காலில் வேற போட்டு சுத்துறாங்க. அப்ப இந்த ருத்ராட்சம் அப்படி போடலாமா? சித்தர்கள் போடலாம், குருமார்கள் போடலாம். சாதாரண மனிதர்கள் இப்படி கையில காலில் இதெல்லாம் போடக்கூடாது. கழுத்துல ருத்ராட்ச மாலை, ஒரு ருத்ராட்சம் இல்லைன்னா மாலையாக போடலாம். அது உங்க குரு கொடுக்கணும். இந்த கையில காலில் இதெல்லாம் போட்டு சுத்த சித்தர்களோட சிவன் அடியார்கள் போடணும், இறைவனோட அடியார்கள் போடலாம். நம்ம எல்லாரும் அப்படி போட்டு சுத்தக்கூடாது. எவன் ஒருவன் சிவபெருமான உணர்ந்தார்கள், சிவன் கூட சிவபெருமான் கூட வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் சிவனாக மாறுறார்கள். சிவபெருமான அனைத்து குணங்களும் வர அவங்க உடம்பு போற ருத்ராட்சம் போடலாம். அந்த குணம் வரல தானே, வராத பொழுது உடம்பு போடக்கூடாது. அப்ப எங்க போடலாம்? கழுத்துல 1 போடலாம், ஒரு மாலை போடலாம். அப்ப அந்த ருத்ராட்சம் என்ன செய்யும்? உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வேண்டாத எல்லாம் உங்க வாழ்க்கையில இருந்து எடுத்துவிடும். அப்ப சிலவங்க சொல்லுவாங்க, ஐயா ருத்ராட்சம் போட்டா இறப்பு வீட்டுக்கு போலாமா, அது தீட்டு இல்லையா, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சரி, பெண்கள் போட்ட பெரிய தீட்டுன்றாங்க. அதெல்லாம் கிடையாது. ருத்ராட்சம் என்ன? ருத்ராட்சம் சிவபெருமான் அழிப்பார். யாரு அழிப்பார்? நாம் செய்த அனைத்த பாவத்தையும் அழிப்பார். நம் கூட இருக்கக்கூடிய அனைத்த தரித்திரத்தையும் அழிப்பார். சகல தோஷத்தை அழிப்பார். சகல பாவத்தை அவர் அழிப்பார். அவர் பெரிய கருணாமூர்த்தி. வேண்டாத அனைத்து சக்திகளும் அழித்து நல்ல சக்திகளே கொடுப்பார். அப்படி இருக்கும் பொழுது அந்த ருத்ராட்சத்துக்கு தீட்டு வருமா? வராதே.
இறப்பு வீட்டுக்கு போனாலும் ருத்ராட்சம் அதன் தன்மையோடு இருக்கும். அதுக்கு தீட்டுன்னு ஒண்ணு கிடையாது. எப்படின்னா சூரிய பகவான் போல. சூரிய பகவான பாத்தீங்கன்னா சூரிய பகவான் என்ன செய்யுது? சூரிய பகவான் உலகத்தை காத்து ரட்சிக்குது. உலகத்துக்கு வேண்டிய ஒளி கொடுத்தாதான் நமக்கு சாப்பிடுறதுக்கு வழி கிடைக்கும். சிவபெருமான் அந்த சூரிய பகவான் ஒளி கொடுக்கலன்னா சாப்பிடுறதுக்கு வழி கிடையாது. அதே சூரிய பகவான் சாப்பிடுறதுக்கு வழியும் காட்டுகிறார்கள். நம்மளோட துணிமணிகளை காய வச்சு கொடுக்கிறாரு. அப்ப அந்த சூரிய பகவான் எல்லாம் செய்து கொண்டு வருகிறது. அந்த சூரிய பகவான பிரகாசம், அந்த சூரிய பகவான் தன்மை, அந்த சூரிய பகவான ஆற்றல், அந்த சூரிய பகவான சக்தி குறைஞ்சிருக்கா? குறையவே குறையாது, குறையவே குறையாது, அப்படியே இருக்கும். அதே மாதிரி தான் ருத்ராட்சம். நீங்க எது செய்தாலும் சரி, எங்க போனாலும் சரி, பாத்ரூம்ல போலாம், இறப்பு வீட்டுக்கு போலாம், எங்க போனாலும் அந்த ருத்ராட்ச போல அந்த இடம் சுத்தமாகிவிடும். நீங்க போட்ட அந்த ருத்ராட்சனால அந்த இடம் சுத்தமாகிவிடும். இறப்பு வீட்டுக்கு போனா இறந்து படுத்து கிடக்கும் அந்த பணம். உங்க ருத்ராட்சம் அதுக்கு ஒரு முக்தியை கொடுக்கும். அது செய்த கொஞ்சம் பாவமாச்சும் அதை விட்டு போகும். அப்ப அந்த ருத்ராட்சத்துக்கு அவ்வளவு பெரிய ஒரு தன்மை இருக்கிறது. அதனால ருத்ராட்சம் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் போடலாம், எல்லாரும் போடலாம். ஆனா அந்த ருத்ராட்சம் முடிந்த அளவு ஒரு குரு கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். குரு கிட்ட இருந்து நீங்க பெற்றுக்கொண்டால் அந்த சகல சௌபாக்கியங்கள் எல்லாம் உங்களை காத்து ரட்சிப்பர் அந்த குரு. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரத்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா, இப்படி வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும் அந்த ருத்ராட்சம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகி எல்லாமே ருத்ராட்சத்திலே இருக்கே. அந்த குருநாதரே இருக்காரு. அப்ப அந்த குரு அப்படி இருக்கும் பொழுது, அந்த குரு அந்த ருத்ராட்சம் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது சகல பாப விமோக்ஷணம், சகல பாபங்கள் எல்லாம் போகும். நல்லதே உங்க வாழ்க்கையில வரும். சித்தர் வைத்தியத்துல ஆயுர்வேதத்துல என்ன சொல்றோம்னா, அந்த ருத்ராட்சம் போடும் பொழுது உடம்புல அளவுக்கு அதிகமான ஆக்சிஜன் கிடைக்கும், ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், மனசு அமைதியாக இருக்கும். இந்த ஹிருதயம் பிரச்சனை, இந்த ஹார்ட் பிரச்சனை, உடம்புல இருக்க சகல விதமான பிரச்சனை எல்லாம் அப்படியே நீங்கிவிடும். உடம்புல இந்த ஓரான்னு சொல்லுவோம், இந்த 7 சக்கரங்கள் இருக்கிறது, அது சுத்தி உடம்பு சுத்தி ஓரான்னு இருக்கும். இதெல்லாம் சுத்தி ஆகும் இந்த ருத்ராட்சம் உடம்புல இருந்தாலே. ஆனா நீங்க கடையில வாங்கி போட்டா பெரிய பாவம், ருத்ராட்சத்தை வாங்கி போட்டா பாவம். ருத்ராட்சம் ஒரு குரு கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப நீங்க என்ன செய்யலாம்? ருத்ராட்சத்தை வாங்கி ஒரு குரு கையில கொடுத்து அங்க இருந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அதை பெற்றுக்கு போட்டுக்குங்க. அப்படி செய்யலாம். ஏன்னா இப்ப எல்லாரும் ருத்ராட்சம் விற்கிறாங்க. அப்ப உண்மையான ருத்ராட்சம் நல்ல இடத்துல போய் வாங்கி ஒரு குரு கையில கொடுத்து அவர் உங்களுக்கு கொடுக்கிற மாதிரி இருந்தா போடலாம், தப்பு இல்லை. அதனால ருத்ராட்சம் எல்லாரும் போடணும், போடுங்க, இறைவனோட அருள் பெறுங்க. முக்திக்காக பிறந்திருக்கும், ஞானத்துக்காக பிறந்திருக்கும். முக்தியும் ஞானமும் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தரித்திரம் எல்லாம் போகணும். அந்த தரித்திரம் போறதுக்கு சுலபமான வழி இது போல சின்னங்கள், இறைவனோட சின்னங்கள் இறைவனே போடணும். அப்ப ருத்ராட்ச சிவபெருமானே நம்ம கூடயே இருக்கிறார், நம்ம பாவத்தை எல்லாம் எடுக்கிறதுக்கு. அதனால ருத்ராட்ச போட்டு குருவின் திருவருள் முழுமையாக பெற்று ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரோட ஆசீர்வாதம் முழுமையாக எல்லோரும் பெற வேண்டும். ஜெய் சத்குரு சுவாமிக்கு.